இன்னைக்கு வீடியோ செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஐபி டிசைன் அண்ட் ஐபி இன்ஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வகை இருக்குது. ஸோ அந்த 2 வகை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரெண்டுமே அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, நம்மளோட யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதாவது ஸ்டோரி போர்டில் ஒரு வியூ கண்ட்ரோலை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு யூசர் டிஃபைன்ட் ரன் டைம் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே போயிட்டு இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு சில ஆட்ரிபியூட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேயர் டாட் ரேடியஸ். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு என்ன வேல்யூ கொடுக்கணுமோ, இந்த மாதிரி 6ஓ இந்த ஒரு வேல்யூவோ கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். பட் இப்போதைக்கு நான் சும்மா நார்மலாக தான் கொடுத்தேன். ஸோ பட் இந்த இது வந்து இதுக்கு அப்ளை ஆகாது, ஏன்னா இது ஃபுல் வியூ கண்ட்ரோலர். அது வந்து ஒரு சில இதுக்கு மட்டும் அப்ளை ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொன்னீங்கன்னா பட்டன் வியூ அந்த மாதிரி ஒரு சில இதுக்கு. ஆக்சுவலி இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்ஃபேஸ் பில்டரில் இருக்க ஒரு ஆப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வியூ எடுத்துப்போம். ஸோ இந்த வியூ இருக்குது. ஸோ இந்த வியூவை வந்து டைரெக்டாக ரெண்டர் பண்ணலாம். ஸோ இந்த எலிமெண்ட்டை நம்ம டைரெக்டாக ரெண்டர் பண்ண முடியும். அதுக்கு தான் வந்து யூசர் டிஃபைன் ரன் டைம் ஆட்ரிபியூட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. முதல்ல வந்து இது வந்து எதுக்கு சப்போர்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர் டிஃபைன் ரன் டைம் ஆட்ரிபியூட்ஸ் சொல்கிறாங்களே அது. ஸோ அந்த ரன் டைம் ஆட்ரிபியூட்ஸ் வந்து எதுக்கு சப்போர்ட் ஆச்சுன்னா, அப்ஜெக்டிவ் சிக்கு தான் வந்து சப்போர்ட் ஆச்சு. ஐ திங்க் 2014 இது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பட் இப்போ வந்து ஷிஃப்ட்டுக்கும் இது வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். ரெண்டு இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐபி டிசைனபிள். அது வந்து கிளாஸாக ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான ஏற்ற கிளாஸஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இது வியூன்றதுனால வியூவை வந்து அதோட இன்னரேட் பண்ணி இன்டர்ஃபேஸ் பில்டர் வரும்போது ரெண்டர் ஆகும். ஸோ ஐ திங்க் கொஞ்சம் அப்படியே குழப்பற மாதிரி இருக்கும். ஸோ நான் கோடிங்ஸ் போகும்போது உங்களுக்கு புரியும். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, நான் ஒரு கிளாஸ் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ வியூன்றதுனால நான் ஐபிடி வியூ அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதில் மெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டேஷன் கிடையாது, யூஐ கிட்ட. ஸோ யூஐ கிட்ட தான் இதில் முக்கியமானது. ஸோ இப்போ வந்து நான் க்ரியேட் பண்ணுறது ஒரு ஐபி டிசைனபிள் பற்றி நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து கிளாஸு. ஸோ இதுதான் வந்து நம்ம ஐபி டிசைனபிளுக்கான மெயின் கிளாஸு. இதுக்குள்ளே தான் வந்து இன்ஸ்பெக்ட் இருக்கும். ஸோ ஐபி இன்ஸ்பெக்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு டைப் ஆஃப் ஆட்ரிபியூட்டு. இது வந்து டைரெக்டாக யூஐ காம்பனன்ஸே வந்து கான்ஃபிகர் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து நான் கோடிங் பார்ட்குள்ளே குதிக்கிறேன். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நான் ஜஸ்ட் ஒரு சிங்கிள் பார்ட், சின்ன பார்ட் மட்டும், அதாவது கார்னர் ரேடியஸ் கொடுக்குறது மட்டும் நான் இதில் பண்ணுறேன். மிச்சது எல்லாமே வந்து நம்மளோட கிட்ஹப்பில் வந்து நம்ம கற்பிப்போம் கிட்ஹப் ரெபாசிட்டரியில் வந்து உங்களுக்கு எல்லா கோடும் இருக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் வியூவுக்கும் சரி, பட்டனுக்கும் சரி, லேபிளுக்கு சரி, டெக்ஸ்ட் ஃபீல்டு சரி, எல்லாத்துக்கான கோடும் அங்கே வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் டைரெக்டாக கோட்குள்ளே போகிறேன். ஸோ ஐபி இன்ஸ்பெக்டபிளுக்கான ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் எப்போவுமே வந்து கெட்டர் அண்ட் செட்டர் ஃபங்க்ஷன்ஸ் தான். ஸோ வேல்யூ கெட் பண்ணி செட் பண்ணணும். ஸோ கெட்டர் ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன் செல்ஃப் டாட். ஸோ லேயரோட கார்னர் ரேடியஸ் வந்து எடுத்துக்கும். ஸோ பட் கார்னர் ரேடியஸ் வந்து ஃப்ளோட்டு, அதை வந்து நாம் டபுளாக கன்வெர்ட் பண்ணிடணும். ஸோ அதே தான் கெட் எப்படியோ அதே மாதிரி செட்டும். ஸோ செல்ஃப் டாட், ஸோ நியூ வேல்யூ, பட் வாங்குகிற வேல்யூ சிஜி ஃப்ளோட்டாக இருக்கணும். ஏன் சிஜி ஃப்ளோட் பார்த்தீங்கன்னா சேம், ஏன்னா கார்னர் ரேடியஸ்க்கு வந்து நம்ம அப்ளை பண்ணுற வேல்யூ வந்து சிஜி ஃப்ளோட் தான். ஸோ அதனால் சிஜி ஃப்ளோட்டு. ஸோ மொத்தமே பார்த்தீங்கன்னா, ஸோ கார்னர் ரேடியஸ்க்கு இவ்வளோ தான். ஸோ இப்போ வந்து நான் எப்படி அப்ளை இதை வந்து இந்த கிளாஸ் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த ஐபி டிசைனபிளை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ வியூஸ் சூஸ் பண்ணும்போது இங்கே எந்த கிளாஸும் கிடையாது. அதே மாதிரி இங்கே எதுவும் இந்த கார்னர் ரேடியஸ்ன்ற மாதிரி எதுவும் கிடையாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ அந்த ஐபி டிசைன் ஐபிடி வியூ அப்படின்னு கொடுக்கும்போது நான் இப்போ என்டர் அடித்தேன்னா இங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் ரேடியஸ் வந்து இங்கே வந்திருக்கும். ஸோ நான் வந்து 20 கொடுக்குறேன். ஸோ 20 கொடுத்துட்டு நான் ஜஸ்ட் ரன் பண்ணுறேன்.
ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் இங்கே 20 கொடுத்துருக்கேன் இல்லையா, அதே வேல்யூவை இங்கே போய் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து டேரெக்டாக அப்ளை ஆகிருக்கும். ஸோ கார்னர் ரேடியஸ் நம்பர் 20 நம்ம இங்கே டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த கிளாஸை எல்லா இடத்துலையுமே கால் பண்ணோன்னா இன்னும் ஈஸியாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா நான் இந்த இதையே வந்து நான் கிளிக் பண்ணி காப்பி பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் பேஸ்ட் பண்ணிட்டுருக்கணும். பட் அப்படி இல்லாமல் இந்த ஐபிடி வியூ அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக எல்லா இடத்துலையும் வந்துடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு வியூ கால் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இன்னொரு வியூ போட்டிருக்கேன். இந்த வியூக்கு என்ன பண்ணுறேன்னா திருப்பி ஐபி டி வியூ அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இங்கே போய் பார்க்கும்போது எனக்கு இருக்கும். ஸோ 50 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ 15 கொடுக்கும்போது அது வந்து இங்கே அப்ளை ஆகிடும். ஸோ இப்போ வந்து திருப்பி நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் அவுட்புட் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் வந்து 100 × 100 கொடுத்துருந்தேன். ஸோ அது 15 கொடுத்தனால கார்னர் ரேடியஸ் வந்து இப்போ சர்க்கிள் ஆகிடுச்சு. அதே மாதிரி இதுக்கு 20 கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக 20 வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நான் இன் கேஸ் நான் இங்கே டேரெக்டாக கொடுத்துருந்தேன்னா இதை வந்து நான் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கணும், இல்லாட்டி நான் திருப்பி ட்ரை பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணதுனால எனக்கு வந்து ஈஸியாக எல்லா இடத்துலையும் ஆக்சஸ் பண்ண முடிஞ்சுது. இப்போ நான் போட்டது வெறும் சர்க்கிள் இல்லை, கார்னர் ரேடியஸ் மட்டும்தான். பட் நீங்கள் இதுக்கு பார்டர் கொடுத்துக்கலாம், பார்டர் கலர் கொடுத்துக்கலாம், ஈவன் நீங்கள் அனிமேஷன்ஸ் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோ ஃபீஸிபிலிட்டிஸ் வந்து இதில் வந்து இருக்குது. ஸோ இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கால் பண்ணுறது, ஸோ இந்த கிளாஸை இன்ஹெரிட் பண்ணுறது தான் வந்து ஐபி டிசைனபிள். இதில் இங்கே இருக்க வேல்யூ, இந்த கார்னர் ரேடியஸ் வேல்யூ நம்ம கிட் பண்ணுறோம் இல்லையா, கிட் அண்ட் செட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அது வந்து ஐபி இன்ஸ்பெக்டபிள். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த ஐபி டிசைனபிள் அண்ட் ஐபி இன்ஸ்பெக்டபிள், ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஷிஃப்ட் யூஐயும் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ சேம் ஆஸ் வெல் அஸ் ரெண்டரிங் எலிமெண்ட் தான், பட் அங்கே வந்து அப்சர்வர் வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க.